சுஜாதா என்னாச்சு? ஏய் என்னாச்சு சுஜாதா? What happened? Tell me. What is the result, Sujata? Tell me. I'm sorry, Adi. அபிக்கு சாதகமா கேஸ் முடிஞ்சிருச்சு. என்னது? சுஜாதா மறுபடியும் சொல்லுங்க. What are you telling? Adi, please tension ஆகாதீங்க. I'm very sorry. அபிக்கு ஃபேவரா ஜட்ஜ்மென்ட் ஆயிடுச்சு. Damn it! Damn it! Oh. God. எப்படி சுஜாதா எப்படி? சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கோர்ட் அமிச்ச கமிட்டியோட ரிப்போர்ட்டும் நமக்கு எதிராக அமைஞ்சிருச்சு ஆதி. No 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 no. இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன சட்டம் படிச்சீங்க? என்கிட்ட பேசப்போ மட்டும் பெருசா பேசுவீங்க? எப்படி இந்த மாதிரி கோட்டை வெட்டீங்க? எப்படி? What the hell are you doing in this case? Are you just reporting it to me? Are you not ashamed? ப்ளீஸ் ஆதி, தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கங்க. We tried our level best. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சில நேரத்துல இப்படிதான் நடக்கும். It happens. எல்லா நேரமும் நாமளே ஜெயிச்சிருக்க முடியாது ஆதி. ஆனா நான் ஜெயிக்கணும். நான் எல்லா நேரமும் ஜெயிக்கிற ஆள். எப்பவுமே நான் தோத்துற கூடாதுன்னு நினைக்கிற ஆள். தோக்காம இருக்கிறதுக்கு என்ன வேலை வேணாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அதனால தானே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தேன். என்ன வேலை பண்ணுங்க, எவ்வளவு வேலை செலவு பண்ணிக்கோங்க. ஆனா அப்படி இந்த கேஸ்ல ஜெயிக்க கூடாதுன்னு நான் சொல்ல உங்ககிட்ட. உங்களை தானே நான் நம்புறேன். இப்படி என்ன தோக்கடிச்சிட்டீங்களே. ப்ளீஸ் ஆதி, டேக் இட் ஈஸி. நாம நோ நோ ஆதி cannot take it easy. என்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தி என்ன எதிர்த்து போராடி ஜெயிச்சான்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ப்ளீஸ் பாஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. அபிக்கு இது தற்காலிக வெற்றிதான். தொடர்ந்து அவளால போராட முடியாது. ஆதி, நம்ம அபியோட ஒர்க்கை நடுவில் நிறுத்தணும். அதை லேட் பண்றதுக்காக என்னென்னமோ செஞ்சோம். நம்ம நினைச்ச மாதிரி லேட்டும் பண்ணிட்டோம். அதுவே நமக்கு பெரிய வெற்றி தானே. ஆமாம் பாஸ், கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட்ல அபிக்கு 20 லட்சம் ரூபாயாவது நஷ்டமா இருக்கும். அவளால இதை தாங்க முடியாது. ஒரேடியா முழுக போறா. கரையேறவே முடியாது. அவளுக்கு இது ரொம்ப பெரிய நஷ்டம். நஷ்டம் 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 என்ன பெரிய நஷ்டம்? என்கிட்ட வேலை பார்த்தவ ஆஃப்டர் ஆல் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு பொம்பளை தான் நினைச்சத பண்ணிட்டான். நீயும் நானும் பணத்தின்னு கொட்டப்பட்ட தொழில அவ சக்சஸ்ஃபுல்லா நம்மள மீறி என்டர் ஆயிட்டா. அவளோட முதல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளால ஒன்னும் கிழிக்க முடியல. நாளைக்கு நான் அந்த பக்கம் போகும் போதெல்லாம் அபி கிட்ட நான் தோத்தத ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த கட்டடம் நிக்குமே. அத பார்க்க போதெல்லாம் நான் தலை குனிற மாதிரி அந்த கட்டடம் நிக்க போகுது. அது சாதாரண கட்டடம் இல்ல, என் அவமானத்தோட நினைவு சின்னம். இன்னும் 50-100 வருஷத்துக்கு அது அங்கேயே நிக்க போகுது. அதை பார்க்க போதெல்லாம் நான் அவமானத்துல புயங்கி சாவ போறேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவ்ரிபடி. ஆதி, ப்ளீஸ் டோன்ட் தேங்க்ஸ் சுஜாதா ஃபார் யுவர் எக்ஸலன்ட் சப்போர்ட். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க.
ஜட்மெண்ட் நமக்கு சாதகமா வந்தாலும் நம்மளால சந்தோஷப்பட முடியலையே. நமக்கு எதிராக அந்த ஃபிளாட் ஓனர்ஸ் 9 பேரும் நரசிம்மன் கூட சேர்ந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. இடையில யாரும் வீட்டை கூட வந்து பார்க்கல. நாளைக்கு வேலை முடிஞ்சு கீ கொடுக்கும்போது ஏதாவது தகராறு பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணலையே. அப்படிலாம் நினைக்க முடியாது தொல்ஸ். அப்படியே அவங்க கீ வாங்க ஒத்துக்கிட்டாலும் அது சரியா பண்ணல இது சரியா பண்ணலன்னு ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படியே பெருசா ஏதாவது பிரச்சனை பண்ணா அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் வேண்டான்னு சொல்லிடலாம். அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? எப்படியாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அவ்வளவுதானே, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. வேற என்ன பண்றது சொல்லுங்க. இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை தொல்ஸ். வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் எங்க ஃபிளாட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றோம். அற்புதமா கட்டியிருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, நரசிம்மா பேச்ச கேட்டு உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டோமா, எங்களை மன்னிச்சிடுமா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம், பெயிண்ட் ஒர்க் எல்லாம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க, எந்த குறையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா. கோர்ட்டு கேஸ்ன்னு இவ்ளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு ஆதி மாதிரி ஒரு ஆம்பளையை எதிர்த்து போராடினீங்க பாருங்க. ஒரு பொண்ணுங்கிற முறையில உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. இதுக்கு மேலேயும் உங்க வேலையை குறை சொன்னா எங்க குலம் விளங்காதுமா. ச்சே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இத வெறும் வார்த்தையா சொல்லல. எங்க வீட்டுக்கார் தப்பு பண்ணும்போது நாங்க தட்டி கேட்டிருக்கணும். ஆனா நாங்களும் அவங்களோட சேர்ந்து நிறைய இடைச்சல் பண்ணிருக்கோம். எங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லைங்க. அந்த நரசிம்ம ஆதி அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை கோர்ட்டு கேஸ்னு நாங்க இழுத்தடிச்சிட்டோம். எங்களால உங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்திருக்கோம். அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஆமாமா, உங்களுக்கு எங்களால ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கட்டுறதா நாங்க முடிவு பண்ணிருக்கோமா. உங்களுக்கு எங்களால எவ்வளவு நஷ்டம்னு சொல்லுங்கம்மா. ஃபைனல் செட்டில்மெண்ட்ல சேர்த்து கொடுத்துறோம். சொல்லுமா, நீ எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. சொல்லுங்கம்மா, உங்க நஷ்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம். உங்க வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்க, அதுவே எனக்கு போதுங்க. எத்தனை கோடி நஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல தம்பி, எங்க ஆத்ம திருப்திக்காக. வேண்டாம்மா, நீங்க சொன்ன வார்த்தையே போதும். எங்களை பத்தி தப்பா சொல்லி கோர்ட்ல பொய் கேஸ் போட்டு எங்க கம்பெனியை எப்படியாவது உடைக்கணும்னு பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். இது பாருங்க, உங்களோட ஃபிளாட் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க வேணும்னா நாளைக்கே சாவியை வாங்கிக்கலாம், இல்லனா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து சாவியை கொடுக்கறோம். இல்லம்மா, உங்ககிட்ட நாங்க தனித்தனியா சாவி வாங்க போறதில்ல. அப்புறம் நாங்க எல்லாரும் ஒரே நாள்ல பால் காய்ச்சறதா முடிவு பண்ணிருக்கோம். அன்னைக்கே உன் கையால சாவி வாங்கிக்கிறோமா. அது மட்டும் இல்லம்மா, உன் தலைமையில
ஒரு விழா எடுக்க போறோம். இந்த வாரத்திலே ஒரு நல்ல நாளா பாத்துடுறோம். கவலைப்படாதீங்கம்மா. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு பட்ட திருஷ்டியா நினைச்சுக்கோங்க. அந்த ஈஸ்வரன் உங்களை வழி நடத்துவாரு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அப்ப நாங்க வர்றோம்மா. வரோம் வரம்மா. ரொம்ப சந்தோஷமா. வாங்க. பாத்தீங்களா தொல்ஸ், இந்த ஆத்ம திருப்தி தான் தொழில வேணும்னு சொல்றேன். எவ்வளவு நஷ்டம் வந்தா என்ன, இப்ப பாராட்டிட்டு போறாங்களே, இந்த பாராட்டு தான் நம்மள தூக்கி நிறுத்தும். அந்த ஆதி குரூப் நம்மள அழிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. அவர் கொடுத்த புத்தி நம்ம கிட்ட இருக்கு. இனிமே நம்ம நிறைய சாதிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம இனிமே நிறைய சாதிக்கணும். We should win. இவ போடவே மாட்டானே. டேய், சீக்கிரம் காடை போடுறா, வள வளன்னு பேசி. நீ சண்முகம். நீ யாரு? வேடிக்கை பார்க்காத, போடு போடு. அண்ணே பீடி ஒன்று கொடுண்ணே. வாடா, வந்துருச்சு. போட்டானா? ஏன்பா என்ன சார்? இங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா? யாரு? சொட்ட ரவியா? இல்ல, ஆ இந்த வெடிலாம் செய்வாரே. பாமு ரவியா? கரெக்டா கேளு சார். சின்ன குட்டி என்னண்ணே? அவர் பீச்சா இருந்தா உட்கார்ந்து இருப்பாரு. டேய், சாரை கூப்பிட்டு போய் பாமு ரவி என்ன காட்டுவோம். போ கூட போ சார். காசு பாத்தீங்களா? சார், அத சிவப்பு கலர் பனியன் போட்டுக்கார்ல, அவர் தான் ரவியண்ணே. ஓடுறா. ஆடுற. ரவி, வாத்தல வா. என்ன ரவி, நீ பாட்டுக்கு எடுத்து மாத்திட்ட? உன்னை பழைய இடத்துல எல்லாம் கேட்டு பார்த்தேன். என்ன பண்ண சொல்ற? நம்ம தொழில் அப்படியே அடிக்கடி மாமகாரனுங்க துரத்துறானுங்க. என்னது, மாமங்காரனுங்களா? அதான் போலீஸ். அதனாலதான் அடிக்கடி இடத்த மாத்த வேண்டியதாகுது. சரி, என்ன மேட்ரு? ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். தனியா பேசலாம், வா. தர்பா வா. என்ன மேட்ரு சொல்லு. சொல்றேன். மேட்ரு கொஞ்சம் பெருசுதான். எங்க பாஸ் ஆதித்யா தான் உன்னை பார்க்க சொன்னார். அப்படியா? சரி சொல்லு. சொல்றேன். ஒரு இடத்துல பாம்பு வைக்கணும். எதனா பாலத்திலையா? புதுசா கட்டின ஒரு கட்டடத்துக்கு. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு நமக்கு ஆகாத ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க கட்டின கட்டடத்துக்கு தான் நாம பாம்பு வைக்கணும். வேணாம் சார், நீங்க வேற ஆளை பாருங்க. இது ஆவறதில்ல. யோ, என்னைய மாட்டேன்னு சொல்றேன் சார். போலீஸ் கட்டுப்படி ஜாஸ்தி. தொழில் வேற முன்ன மாதிரி சுலுவா கிடையாது. புதுசா கட்டின கட்டடம்னு வேற சொல்றீங்க. அப்போ ஊருக்குள்ளதான் இருக்கும். நீங்க வேற ஆளை பாருங்க. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏய், இப்படி கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொன்னா நான் யாரை போய் பார்ப்பேன்? புது ஆளை எப்படி நம்புறது? இல்ல சார். யோ, எதுக்கே பயப்படுற? ஆதி சார் இருக்கார்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு அவர் இருக்காரு. அவர் இன்ஃப்ளூயன்ஸை பத்தி உனக்கு தெரியும்ல. எல்லா இடத்துலயும் அவருக்கு ஆள் இருக்கு. இது வரைக்கும் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத பேமெண்ட்டை நான் வாங்கி தரேன். தைரியமா பண்ண. பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஆதி சார் மேட்டர் சிக்கலே வராது. புரியுதா? அப்பா, இந்த பணம் புடி. இது ஒன்லி அட்வான்ஸ். காரியத்தை முடிச்ச உடனே ஃபைனல் செட்டில்மெண்ட், சிங்கிள் பேமெண்ட். ஓகே? ஓகே. என்ன டைப் பாம், எங்க வைக்கணும்? டைம் பாம். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபிளாட் வாங்கின பையர்ஸ்க்கு ஃபிளாட் சாவி கொடுக்கறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீ என்ன பண்ற? முதல் நாள் ராத்திரி நீ அங்க போய் டைம் பாமை ஃபிக்ஸ் பண்ற. கரெக்டா அந்த ஃபங்க்ஷன் நடக்க போற நேரத்தில், அதாவது 9 to 10 அந்த பாம் வெடிக்கணும். என்ன புரியுதுல்ல? இதான் அந்த அட்ரஸ். மறந்துடாத. அந்த பூஜை ஃபங்க்ஷன் நடக்கிற சமயத்துல பாம் வெடிக்கணும். 9 to 10 ஏதாவது ஒரு டைம். என்ன பண்ணிடலாம்ல? கண்டிப்பா பண்ணிடலாம். நான் ஒத்துக்கிட்டேன்ல.
சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல பாம் வெடிக்கும்.